24-25 ஏஜ்ல வந்து அவங்க போடுற எஃபெக்ட் ஒரு 10 இயர்ஸ்ல சார் மாதிரி 59 இயர்ஸ் கூட ஆகி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருந்தாலும் அவரோட 25 வயசுல கொடுத்த உழைப்பை எனக்கு அவரால் இன்னைக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. அதே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊதியத்தை இன்று வரக்கூடிய ஒரு நபர் வேலை வாய்ப்புல இருந்து வர்ற ஒரு 25 வயசு நபருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ நான் எடுக்க முடியும். சார் 45 வயசுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வேலை தேவைப்படுது. நீங்க வந்து அது வரைக்கும் எங்களை சக்தியா புரிஞ்சு எங்க ஜூஸ் எடுத்துட்டு நாங்க எப்போ எங்க ரிட்டையர்மெண்ட் நாங்க பிளான் பண்ண நினைக்கிறோமோ அப்போ வீட்டுக்கு அமைச்சாக்க எங்க சார் போவோம்? இன்னைக்கு நியூவா ஒரு கார் வாங்கிட்டேன், 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் அந்த கார் எனக்கு இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருச்சு, இவ்வளவு பயனுள்ளதா இருந்ததே, நான் இதுல தான் போகணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த காரு நான் வாங்கின போது 300 ஒரு 3000 ஆர்பிஎம்ல இருந்திருக்கலாம். பட் யூஸ் பண்ண கார் அப்படியே இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். அந்த லெவல்ல வச்சு பண்ண முடியாது. 45 வயசு மேல வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா அவருக்கு வந்து இப்போ ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கும், அவருக்குன்னு சில கடமைகள் எல்லாமே இருக்கும். பையன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பா, அப்பதான் எல்லாமே கட்டி ஆகணும். அவனை வந்து 45 வயசுல இருக்கிறவரை நீங்க உடனடியா வேலையை விட்டு தூக்குனா அவங்க என்ன குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும். அவர் ஒருத்தரை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு.